இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு இயற்கையின் அழைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம் அமைஞ்சிருக்குது. அந்த கிராமத்தோடையில் ஒரு பழைய மரத்தடியில் ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. அந்த சின்ன வீட்டில் 14 வயசு உள்ள தேன்மொழியும் அவளோட பாட்டி பூங்கொடியும் வசித்து வந்தாங்க. தேன்மொழி பெற்றோர் டவுனில் வேலை செஞ்சாங்க. அவங்க மாதம் ஒரு முறை மட்டும்தான் வருவாங்க. தேன்மொழி பாட்டியோட தான் வளர்ந்தா. பாட்டி பூங்கொடி கிராமத்தில் பிரபல மூலிகை வைத்தார். அவரோட 50 ஆண்டுகால அனுபவம் இருந்தது. பல்வேறு நோய்களுக்கு இயற்கை மருந்துகளை தயாரித்தும் கொடுப்பாரு. தேன்மொழி பாட்டியிலிருந்து மூலிகை ரகசியங்களை கற்றுக்கொண்டே இருந்தா. ஒவ்வொரு செடியோட பயனு பயிரிடும் முறை அப்படிங்கிற அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. பள்ளியில் அறிவியல் பாடத்தில் முதல் மாணவி. ஆசிரியர் அவளை சிறு விஞ்ஞானி அப்படின்னு அழைப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய கூட்டம். சென்னையிலேருந்து ராகவேங்கிற தொழிலதிபர் வந்திருந்தார். அவர் கிராமத்தில் ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை அமைக்க போவதாக அறிவித்தார். வேலை வாய்ப்பு, வருமானம், வளர்ச்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். கிராம மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் தேன்மொழி மனசில் கவலை. ஏன்னா தொழிற்சாலைக்காக 100கணக்கான மரங்களை வெட்ட வேண்டியது இருக்குது. பாட்டியோட மூலிகை தோட்டமும் அழிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த தோட்டத்தில் அரிய வகை மூலிகைகளும் இருந்தது. சில மூலிகை அந்த மலைப்பகுதியில் மட்டும்தான் வளரும். அந்த மாதிரி செடிங்க. உடனே தேன்மொழி தான் பள்ளியில் தோழி அவளோட ஃப்ரெண்டு காவியாவோட போய் தன்னோட கஷ்டத்தை பகிர்ந்துக்கிட்டா. காவியா கணினி நிபுணரான தான் அண்ணங்கிட்ட சொன்னான். உதவியை நாடினான். மூவரும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டின. என்னன்னா, முதல்ல பாட்டியோட மூலிகை மருத்துவத்தால் குணமடைஞ்ச நோயாளிகளை சந்தித்தன. அவங்களோட அனுபவங்களை வீடியோவை பதிவு செஞ்சு அதுக்கு பின்னாடி அந்த பகுதியில் இருந்த அரிய தாவரங்களோட படங்களை எடுத்து கார்த்தி உதவியோட ஒரு சிறிய ஆவணப்படம் தயாரித்தாங்க. தேன்மொழி தன்னோட அறிவியல் ஆசிரியர் ரமேஷோட உதவி கேட்டு அவர் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணிபுரிஞ்ச தன்னோட நண்பர் மூலியமாக தொழிற்சாலையாக ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறித்து தகவலை திரட்டிக்கிட்டு இருந்தார். கிராம சபை கூட்டத்தில் தேன்மொழி துணைச்சலுடன் எழுந்தார். தன்னோட ஆவணப்படத்தை காட்டினார். மூலிகைகளோட மருத்துவ குணங்களையும் விளக்கினார். தொழிற்சாலையால் ஏற்படுற நீர் மாசு, காற்று மாசு பற்றி விரிவாக எடுத்துரைத்த பேசினா மக்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த மூலிகைகள் அழிஞ்சா நம் பாரம்பரிய மருத்துவமும் அழியும். நம்ம குழந்தைகள் தூய்மையான காற்றையும் நீரையும் இழப்பாங்க. வேலை வாய்ப்பு முக்கியம்தான், ஆனால் அதுக்காக நம்ம இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா. ராகவன் அந்த தொழிலதிபர் கோபத்துடன் தான், சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும், வளர்ச்சிக்கு இது அவசியம் அப்படின்னாரு. ஆனால் தேன்மொழி அமைதியாக தான் ஆதாரங்களை காட்டினான். அறிவியல் பூர்வமாக விளக்கங்கள் அளித்தா. திடீரென் ராகவனோட மக சௌமியா இருந்தா. அப்பா, தேன்மொழி சொல்கிறது சரிதான். நானும் சுற்றுச்சூழல் பொறியியல் படிச்சிருக்கேன். இந்த இடத்துல தொழிற்சாலை அமைப்பது ஆபத்து தான் அப்படின்ற அவனோட பொண்ணை சொன்னான். ராகவன் யோசிச்சான். தொழிலதிபர் பின்னாடி ஒரு முடிவுக்கு வந்தார். தொழிற்சாலையை வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கிராமத்தில் ஒரு நவீன மூலிகை ஆராய்ச்சி மையம் அமைக்க முன் வந்தார். பாட்டி பூங்கொடியோட அனுபவத்தை ஆவணப்படுத்தவும் திட்டமிட்டார். இன்னைக்கு கோதாவரி கிராமம் மாறி உள்ளது. மூலிகை ஆராய்ச்சி மையத்தில் பல இளம் விஞ்ஞானி பரிபுரியினர். பாரம்பரிய மருத்துவம் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்துள்ளது. பல புதிய மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டது. தேன்மொழி இப்போது மூலிகை மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கார். ராகவன் அதாவது தொழிலதிபரோட நிறுவனத்தில் ஆதரவுடன் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. அவளோட கதை பல பெண்களுக்கு ஊக்கமளிச்சது, இளைஞர்களுக்கும் ஊக்கமளிச்சது. கிராமத்தில் புதிய தலைமுறை மாணவர்கள் இயற்கையோட முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூலிகை தோட்டம் அமைக்கப்பட்டது. தேன்மொழியோட முயற்சியால் கிராமம் பசுமை கிராமம் விருது பெற்றுச்சு. கதையோட முக்கியமான பாடம் என்னென்னா, இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொருத்தரோட கடமை. வளர்ச்சியும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பும் சமநிலையில் இருக்க வேண்டும். இள வயசில் சமூக மாற்றத்தை தான் உருவாக்க முடியும். அறிவியல் பூர்வமான அணுகுமுறை சிறந்த தீர்வுகளை தரும். பாரம்பரிய அறிவும் நவீன வளர்ச்சியும் இணைஞ்சா வேற லெவலில். துணிச்சலுடன் நியாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும். சரி தப்பாதான், சரினா சரி. பெண்களின் கல்வியின் முன்னேற்றமும் சமூக வளர்ச்சிக்கு அவசியம். இயற்கையின் அழைப்பு அப்படிங்கிற அந்த கதை ஒரு சிறுமியோட துணிச்சலான முயற்சியை எப்படி ஒரு சமூகத்தை மாற்றியது அவளோட முயற்சியால் அப்படிங்கிறத காட்டுது. நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துது. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தையும் வீட்டில் நட்டு இயற்கை மருத்துவம் மாதிரி வீட்டிலே பண்ணலாம். சோத்துவகத்தால் துளசி செடி எல்லாமே ஒரு மருந்து தானே, மூலிகை தானே, சின்ன சின்ன மூலிகை தானே. நட்டு நீங்களும் பயன்பெறுங்க. இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட்.shop.
இந்த ஆப்பில் நீங்கள் தேவையான க்ரோசரி ஷாப் எல்லாமே வாங்கிக்கலாம். குவாலிட்டியாக இருக்கும். மற்ற ஆன்லைனை விட இதில் உங்களுக்கு கம்மியாக குறைவாக கிடைக்கும்.